உள்ள கிட்ட போகலாம் போ மஞ்சள் தருங்க போமா அதெல்லாம் போமா சாமி இங்கே கொஞ்சம் மஞ்சள் வேணுமா இப்படி கொடுங்க மஞ்சள் இதை எப்படி பாருமா பின்னால பின்னால இங்கே பாருங்க இங்கே தடுமா அடம் எப்படி தடவு எல்லாம் கையால் தடுங்க தடுவேன் குப்பை உதவுங்களா நம்மளுக்கு பெரிய புண்ணியம் பெருசா வைங்க உங்க இப்படி காட்டுமா அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு பக்தி பதிவு. நம்ம இந்த சிவன் கோயில் கடகாலேருந்து உங்களுக்கு எல்லா வேலையும் காமிச்சிட்டே இருக்கிறோம். அதாவது கோயிலோட அடுத்த கட்ட பணியெல்லாம் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த கோயில் மண்டபம்லாம் போட்டு மிக பிரம்மாண்டமான அளவில் போட்டு கோயில் கட்டி முடிச்சாச்சு. இப்போ அந்த சிவபெருமானுக்கு வாசக்கால், அதாவது கருங்கல்லில் வாசக்கால் வைக்கிறாங்க. அந்த வாசக்கால் உண்டான நிகழ்வு தான் இப்போ சுமங்கலி பெண்கள் வந்து அந்த பசுமாட்டுக்கு பூஜை பண்ணி இந்த பூஜை முடிஞ்சோடனே அது இந்த அடுத்த வாசக்கால் பூஜை அந்த பூஜையை முடிப்பாங்க. இப்போ ஒவ்வொரு படிப்படியாக நம்ம அடுத்த கட்ட வேலையை பார்த்துட்ருக்கோம். என்னென்னா கடகால் போடுறது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. நான் ஒவ்வொரு விஷயமும் சிவன் கோயிலில் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி தாங்க நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு, நம்ம தமிழரோட நாகரீகம். இதை நம்ம இன்றைக்கும் அது மழுங்காமல் அதை பத்திரமா பேணி காப்பது நம்ம கடமை. உங்கள் பகுதியில் கூட நீங்கள் கோயில் ஏதாவது சிறப்பாக ஒரு வேலை செய்யணும்னா கண்டிப்பாக அந்த பசுமாடு கோமாதா வச்சு ஒரு சிறப்பான பூஜை பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கலாச்சாரம் பண்பாடு வெளிப்படும். நமக்கு உலகத்திலேயே நாம் தான் உயர்ந்தவர்கள் அப்படின்றதான் எல்லோரும் தெரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? இப்போ இந்த சுமங்கலிங்க வச்சு அழகாக மங்களகரமாக இந்த பூஜை நடந்துட்டுருக்கு. அந்த வாசற்படியும் உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. அது பதிக்கிற வேலையும் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதை செய்ய போகிறோம். அதையும் நீங்கள் பார்க்கலாம். வாங்க நம்ம கோயிலுக்குள்ளே போவோம். உங்களை பதிவுகள் அடுத்த கட்ட பணிக்கு காமிக்கிறவாங்க. இந்த சிவன் கோயில் மகா மண்டபம்லாம் போட்டாச்சு பார்த்தீங்களா? இப்போது அந்த வாசக்கால் பதிக்கிற இடத்துக்கு கூட்டு போக பாருங்கள். அப்படியே நீங்கள் பாருங்கள். இப்போது இந்த படிக்கல் எல்லாமே அது பதிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை இவங்க செஞ்சிட்ருக்காங்க. ஒரு சிறப்பான சிவஸ்தலம் அமையுதுங்க. பள்ளிக்கரணை நாராயணபுரத்தில் மிக பிரம்மாண்டமாக பெரிய கோவில்கள்லாம் அமைச்சிருக்கிறோம். அம்மன் கோவில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சரிங்களா? இங்கே பற்றி பசுமை